ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு முடிவதற்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வாக்கினை கேட்டுட்டினா நாளை விடியலானது நிச்சயமாக உனக்கான நல்ல விடியலாகவும் சர்வ நிச்சயமாக சந்தோஷத்தை தரும் விடியலாகவும் இருக்கும் என் செல்லமே. நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன் மன மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் உயிரோடு உயிராக உனக்குள்ளே கலந்திருக்கும் இந்த வராகி அம்மாவின் கருணையை நீ பார்க்க போகிறாய் என் செல்லமே. என் கருணை கடல்ல உன்னை மூழ்க வச்சு உன் பயம் அனைத்தையும் போக்கி என் ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி தரப்போறேன். இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். உன் வாழ்க்கையில உன் தலைவிதி மாறி தீய பழக்க வழக்கங்களும் தீய விஷயங்களும் உன்னை விட்டு விலகி போய் உன் மனசுல அபார அமைதி உண்டாக போகுது. உன் எதிர்காலத்தை தெளிவாக மாற்றி அமைச்சு நிம்மதியான சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கைய நான் கொடுத்துட்றேன். நீ எப்போதும் யார்கிட்டையும் அதிகமாக பேச வேணாம். ஏன்னா அதிகமாக பேச பேச உன்னுடைய ரகசியமும் பலமும் பலவீனங்களும் உன்னை பற்றின எல்லா விஷயங்களும் வெளியே தெரிஞ்சு போய் வீணாக உறவுகள் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அதனால தான் நல்ல பிள்ளையாகிய உனக்கு நல்லது நடக்கணும், முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கோன்னு சொல்கிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில் வசதி பெருகி வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நாளைக்கு உனக்கான ஒரு நல்ல மாற்றத்தை நான் கொடுக்கிறேன் என் செல்லமே. நீயும் ஒழுக்கமாக தன்னம்பிக்கையோட ஒரு சிறந்த வீரனைப் போல உன் வாழ்க்கையை வாழ போற. என்னுடைய திருவருளால உன் மனசுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையை ஒளி மிகுந்ததாக வெற்றி மிகுந்ததாக மாற்ற போறேன். இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு நீ தோத்துட்டேன்னு மட்டும் நினைக்க வேணாம். இது எல்லாமே உனக்கான ஒரு பாடம் மட்டும்தான். இன்னும் உன் வாழ்க்கையில நீ நிறைய வெற்றிகளை அடைய போற. எதை நினைச்சும் நீ வருத்தப்படாத. உன் நிலைமை நிச்சயமாக மாறும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நிச்சயமாக உனக்கு பெற்று தருவேன். என் அருளால உன் வாழ்க்கையில பிரகாசமான மாற்றங்கள் வந்து சேரும். அமைதியை விட நல்ல ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே உன் வாழ்க்கையை அமைதியாக வாழ தயாராகு. இனி பல அற்புதங்களை நான் உனக்காக நிகழ்த்த போகிறேன். நீ எப்போவுமே யார்கிட்ட பேசினாலும் அவங்க எவ்வளோ காசு பணம் உள்ளவங்களா இருக்காங்க, தகுதியும் திறமையும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து பேசாத, பழகாத. ஏன்னா தகுதி உள்ளவன் காசு பணம் உள்ளவன்லாம் தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஆனால் காசு பணம் அது இதுன்னு பெருசாக நினைக்காதவங்க தான் கூடவே இருந்து ஒரு உதவிக்கு ஓடி வருவாங்க. அதனால மனிதர்களை மனிதர்களாக மட்டுமே பார்த்து பேசி பழகணுமே தவிர அவங்க தகுதியையும் வசதி வாய்ப்புகளையும் பார்த்து பேச வேணாம் என் செல்லமே. என்னுடைய கருணையின் மூலமாக உன் வாழ்க்கையை வெற்றியால நிரப்ப போறேன். நீ போகும் பாதையெல்லாம் இனி ஒளியாக நான் இருந்து உன்னை வழி நடத்துறேன். உன் முழு வாழ்க்கையையும் என் திருவடியில் சமர்ப்பிச்சிடு என் செல்லமே. நானே உன் வாழ்க்கையில ஒளியாக வர்றேன்னு சொன்ன பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா நல்ல விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியான சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம். உன் எதிரிகளை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு நீ செல்லும் வழியை திருத்தி உன்னை உயர்வுக்கு கொண்டுட்டு வரப்போறேன். இனி எந்த தடையும் உன்னை தடுக்காத அளவுக்கு நான் உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. நீ செய்யும் எந்த நன்மைகளும் இனி வீண் போகாது. உன் செருக்கெல்லாம் வேரோடு பறிபோகும். உன் மனசுல இருக்க கெட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்களும் நீ அறிந்தும் அறியாமலும் யோசிக்கிற பாவமான சிந்தனைகளும் உன்னை விட்டு விலகி போய் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நல்ல மனசோட வாழ ஆரம்பிச்சுக்கிட்ட உன் வாழ்க்கையில இனி மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் வந்தே தீரும் என் செல்லமே. பணம் படைச்சவன்கிட்ட எதிரி கூட நண்பனாக திரும்ப வந்து சேர்ந்துக்குவான். ஆனால் நல்ல குணம் இருக்கிறவங்க கிட்ட நண்பன் கூட எதிரியாக சண்டை போட்டு விலகி போயிடுவான். இந்த உலகம் குணம் இருக்கான்னு பார்க்காம
பணம் இருக்கான்னு தானே பார்க்குது. ஆனால் நீ எப்போதும் உண்மையான நற்பண்பு கொண்ட பிள்ளையாக, எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தின் வழிவிட்டு விலகாத பிள்ளையாக இருந்தீனா என் அருளால் உன் வாழ்க்கை பாதையை வெற்றியுடையதாக ஆக்கி காட்டுவேன் என் செல்லமே. நீ வாழக்கூடிய இந்த உலகத்தில் மறுபடியும் நீ இதே பூமியில் மனிதனாகவே பிறப்ப. இதே போல உனக்கு அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவுகள்னு இதே மாதிரி வாழ்க்கை தருணங்கள் மீண்டும் கிடைக்கும்ன்றத உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் இப்போது உனக்கு கிடைச்ச இந்த மனித பிறவியவே ரசித்து சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டு சுற்றி உள்ள அனைவரையும் மனசார நேசிக்க கற்றுக்கோ. எல்லாருக்கும் அன்பை கொடு. சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட கொண்டாடி மகிழ தயாராக இரு. ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நினச்சி அதை மதித்து அதற்கான வேலைகளை செய்யும்போது வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான வரப்பிரசாதமாக மாறிடும். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் அர்த்தமுள்ளதாக ஆக்கி காட்டி உன்னை புன்னகையோடு சந்தோஷமான, நிறைவான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. இன்னையிலிருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு அர்த்தமுள்ளதாக, அழகான வாழ்வாக விடிய போது. யார் மனசும் புண்பற்றக்கூடாதுன்றதுக்காக நீ என்னதான் கவனமாக இருந்தாலும் ஓ மனசை புண்படுத்துறதுக்குன்னே பல பேர் போட்டி போட்டு வர்றாங்கள் அல்லவா. இந்த வராகியம்மா மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையால் நீ எந்த வஞ்சனையும் எந்த வேதனையையும் யாருக்கும் கொடுக்காம இருந்தாலும் அடுத்தவங்க உனக்கு செய்கிற கொடுமையும் பிரச்சனைகளும் உன் மனசை பாதிக்குதுங்கிறது எனக்கு புரியுது. மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பற்றி யோசிக்காம உன் மனசில் நீ எப்போதும் அமைதியை வச்சுக்கிட்டு அவங்கவங்க செய்கிற தவறுக்கு ஆண்டவன் கூலியை கொடுப்பான், அவங்கவங்க தண்டனையை அனுபவிப்பாங்கன்னு அவங்களோட வாழ்க்கை பொறுப்பை அவங்கக்கிட்டேயே விட்டுடு. உன் வாழ்க்கைய என் பொறுப்பில் விட்டுடு என் செல்லமே. நீ அனுபவிக்கிற வலியையும் வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கான சந்தோஷமாக மாற்றித்தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ ஒருத்தர் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சினா அங்கே ஒருபோதும் பிரிவு வராது தானே. ஆனால் இதுவே கோபப்பட்டு கத்தி எரிச்சல் பட்டு பேசும்போது அங்கே உறவுகள்ங்கிறதே இல்லாமல் போயிடும். அதே போல் எல்லாத்துக்கும் பேராசைப்பட்டே இருந்தால் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும். கண்ணு இருந்தால் தானே எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதே போல தான் வலிகளும் வேதனைகளும் இருந்தால் மட்டும்தான் அது வாழ்க்கையினே நினைக்கப்படும். வாழ்க்கைனா இது எல்லாமே இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. கோபத்தை விலக்கி வச்சுட்டு அன்போடு பாசத்தோடும் அழகான மனசோடும் முயற்சிகளை நீ செய்யும்போது அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன். நீ எவ்வளவுதான் அறிவாளியாக புத்திசாலியாக இருந்தாலும் எதுவுமே தெரியாத முட்டாள் போலவும் இருக்க கற்றுக்கோ. எல்லாத்தையும் நல்லா பார்க்க முடிஞ்சாலுமே கூட சில விஷயங்களை பார்க்காதவ மாதிரி கண்டுக்காமல் கடந்து போக கற்றுக்கோ. நல்லா காதில் மற்றவங்க பேசுகிறது கேட்டாலும் கூர்மையான செவி இருந்தாலும் அடுத்தவங்க பேசுகிறத கேட்காதவன் போலவும் அதில் கவனம் செலுத்தாமல் உன் வாழ்க்கையில் மட்டுமே சிந்திக்கக்கூடிய, கவனம் செலுத்தக்கூடிய பிள்ளையாகவும் இருந்துடு. நீ பார்க்குறவங்களும் பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் பல விதங்களில் இருந்தாலும் எல்லாரையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக பணிவாக நீ பேசும்போது இந்த பயிற்சி உன் வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்குவேன் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற அளவுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்கு அருள் செய்கிறேன். என் அருளால் எல்லா இடர்பாடுகளையும் கடந்து உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு திருப்பங்களையும் உன் நன்மைக்காகவே நான் செஞ்சு முடிச்சிடுறேன். நீ தைரியத்தோடு இருந்தீனா இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் செல்லமே. உன் கண்ணீரும் வேண்டுதல்களும் என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். என் அருள் உனக்கு மழையாக பொழிய தயாராக இருக்கும்போது நீ தைரியமாக இரு. இனி வரும் நாட்கள் எல்லாமே இனிமை நிறைந்த நாட்களாக நிச்சயமாக இருக்குமேன் செல்லமே. இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்ற தயாராக இருக்கும்போது, என் திருவடிகள் உன்னை வழிநடத்த தயாராக இருக்கும்போது நீ தைரியமாக தானே இருக்கணும்.
இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும் நாளாக இருக்க போது. துன்பங்களை எல்லாம் மறந்துட்டு என் அருளால் மகிழ்ச்சியை பெற தயாராகு. நீ எதிர்கொள்ளும் எல்லா சோதனைகளும் கடைசியில் வெற்றியில தான் வந்து முடிய போகுது. நம்பிக்கையோடு என்னை தேடி வந்தீனா என் அருள் சகலத்தையும் உனக்கு சந்தோஷமாய் அள்ளி கொடுக்கும். நீ எப்போதும் தைரியமாக இரு. உன்னுடைய முயற்சிகள் எதுவுமே வீண் போகாது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையை இனிமையானதாக ஆக்கி தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டாகும். நல்வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து என் அருளால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி ஒளி பெறும்படியும் என் அருளால் உன் குறைகள் அகலும்படியும் உன் சிந்தனைகளை தெளிவாக மாற்றி உன் முயற்சிகளை வெற்றியாக நான் கொடுத்துட்றேன். துன்பம், துயரம், தடைகள் அனைத்தும் நீங்கி உன் மனசில் அமைதி நிலை பெறும். நீண்ட நாளாக உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க போகிறங்கிறதுக்கு அடையாளமாக தான் இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பக்தியோடு என்னை நம்பி வாழும்போது உன் வாழ்க்கை பயணம் ஒருபோதும் வீணாகாது என் செல்லமே. நானே உன்னை காப்பாற்றி உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளையும் கொடுப்பேன். எப்போதுமே எனக்காக தட்சணை கொடுக்கும் கைகளை விட அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கும் கைகளுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்தவங்களுக்கு நீ எந்த அளவுக்கு உதவியும் தானமும் தர்மமும் செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் செல்வத்தையும் சொர்ணத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் அள்ளி அள்ளி தருவேன் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனசு உனக்கு இருந்தா அதை இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீயே உன் கையால் சந்தோஷமாக கொடு. இந்த கையில் கொடுக்கறது அந்த கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு இருக்கும்போது நீ செய்யக்கூடிய உதவிங்கிறது யாருக்கும் விளம்பரமாக போய் சேரக்கூடாது. யாருக்குமே தெரியாமல் இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறதும் தான தர்மமும் செய்வதும் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அடுத்தவங்க பார்க்கணும், அடுத்தவங்க உன்னை பாராட்டி பேசணும்னு விளம்பரத்துக்காக உதவி செய்யாமல் தான தர்மம் செய்யாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுன்ற எண்ணத்தோடு நீ செய்யும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பேன்னு செல்லமே. அவசியம் இருந்தால் மட்டுமே தேடி வந்து பேசும் உறவுகளுக்கு மத்தியில் அன்புக்காக மட்டுமே பேசக்கூடிய சில பேர் உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. உன் அன்பையும் பாசத்தையும் பெருசாக நினைக்கக்கூடிய உன் நல்ல குணத்தை மதித்து உனக்காக உன் கூடவே இருந்து நன்மைகள் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் நான் அனுப்புகிறேன்.